நாகம் போல நாக்கை நீட்டி பால் குடிக்கும் ஆச்சரியம். வெள்ளை நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடக்கும் மிரட்டும் காட்சிகள். மர்மம். சென்னை அம்பத்தூரில் இருக்கும் பானு நகரில் வெள்ளை நாகாத்தம்மன் ஆலயம் என்கிற சிறிய ஆலயத்தை நாகமணி என்கிற பெண்மணி உருவாக்கி இருக்கிறார். வெள்ளை நாகத்தின் வடிவமாகவே இவர் காட்சியளிப்பதாக பலரும் கூறுகிறார்கள். நாகமணிக்கு வெள்ளை நாகம் சிறிய பெண் உருவில் தென்படும் என்றும் மற்றவர்களுக்கு இவரது உருவிலேயே வெள்ளை நாகம் காட்சியளிக்கும் என்றும் சொல்கிறார்கள். நாகமணி வெள்ளை நாகாத்தம்மனிடம் குறி கேட்டு வேண்டும் போது சிரிப்பு சத்தம் கேட்டது பற்றியும் சொல்கிறார். பதிவிளக்கு ஏற்றிட்டு மணப்பொட்டு உக்காந்துட்டு அந்த அம்மாவை விளக்கு ஏற்றி உக்காந்து கனியை வச்சுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நான் அந்த அம்மாவை முதல்ல அந்த அம்மாவோட நாமத்தை சொல்லிவிட்டு உட்காந்து கேட்பேன். அம்மா உன்னை தேடி மக்களுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல உத்தரவு கொடுமா, உன்னை நம்பி தானே வந்தாங்கன்னு கேட்பேன். அப்போ கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுவாள், இந்த மாதிரி இந்த இது சொல்லு. எனக்கு அவளோட பேசுகிறதும் அவளோட சிரிப்பு சத்தம் நிறைய வாட்டி நான் இங்கே பார்த்துருக்குறேன். சிரிக்கிறது நடக்குது. அவள் ஒன்றும் பார்த்திங்கன்னா குழந்தை உள்ளத்தில் தான் இருப்பாள். ரொம்ப இதுவாகலாம் இருக்க மாட்டா. சின்ன பொண்ணாக தான் அவள் காட்சி கொடுப்பா. என்னோடய குங்குமத்தை வச்சு நீ மனசார எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அவங்களுக்கு என்ன இது வந்தால் நீ என்னோட குங்குமத்தை அவங்க நெத்தியில் வச்சாவே அவங்களே எல்லாமே நீ என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்களே சொல்லிடுவாங்க. அம்மனின் குங்குமத்தை பூசி எது சொன்னாலும் அது அப்படியே நிறைவேறும் என்று அம்மன் தன்னிடம் கூறியதாகவும் சொல்கிறார். உண்மையாக குறி கேட்க வந்தவர்கள் யார், இந்த இடத்தை நம்பாமல் பரிசோதனை செய்ய வந்தவர்கள் யார் என்பதையெல்லாம் வெள்ளை நாகாத்தம்மன் தனக்கு சுட்டிக்காட்டிவிடும் என்று கூறிய நாகமணி அப்படி வந்த ஒரு பெண்மணி பற்றியும் சொல்கிறார். ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்கிட்ட மற்றவங்க எல்லாருக்குமே நீ வாக்கு கொடுக்குற, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் அம்மாட்ட கேட்டு எனக்கு உத்தரவு வாங்கி எனக்கு வாக்கு கொடுக்க இது பண்ணி 4 பார்த்து சொல்லு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி அம்மாட்ட கேட்டேன். அம்மாட்ட கேட்டதுக்கு அவள் உண்மையாக நம்மளோட ஆலயத்தில் வரல. அவள் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அதை பார்க்குறதுக்காக தான் இந்த நம்மளோட கோவிலுக்கு ஆலயத்துக்கு வராவ. அதனால் நீ எதுவுமே பதில் கொடுக்காது. அப்புறம் அவங்கக்கிட்ட மறுநாள் சொன்னேன், நான் இந்த மாதிரி சொல்ல, இல்லை அம்மா எனக்கு உத்தரவு கொடுக்கலங்க, உத்தரவு கொடுத்தா தான் நான் இங்கே எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இல்லை எனக்காக கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நான் கேட்டேன். அப்புறம் சரி இன்னொரு வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், நீங்கள் உண்மையாக இங்கே வாக்கு கேட்க வரல, இந்த கோவில் என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு தானே வரேன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் எப்படி நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னாங்க. நீ மேலே சாமி வரலையா, அது வராமேன்னு எப்படி சொன்னால் எனக்கு அந்த அம்மா கொடுத்த சக்தினால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. வெள்ளை நாகாத்தம்மனின் உருவமாகவே கூறப்படும் இந்த நாகமணி இந்த கோவிலில் நடக்கும் திருவிழாவின் போது நாகத்தை போல வளைந்து நெளிந்து நாக்கை நீட்டி பால் குடிக்கும் காட்சியும் மிரள வைக்கிறது. 9 பௌர்ணமி நாட்களில் இது போல பால் கொடுத்து நாகாத்தம்மன் அதை குடித்து விட்டால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள். திருவிழாவின் போது பம்பை அடித்து கரகம் எடுக்கும் நிகழ்வு நடக்கிறது. அப்போது அருகில் இருக்கும் நீர்நிலையில் எடுத்து வரப்படும் தீர்த்தம் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். அப்போது நாக வடிவிலேயே அந்த நீர்நிலையில் நாகாத்தம்மன் அமர்வார் என்று சொல்கிறார்கள். அந்த தீர்த்தத்தை கங்கா தீர்த்தம் என்று இவர்கள் அழைக்கிறார்கள். கங்கை அம்மாவை கங்கையிலேருந்து கொண்டு வர்றது தான் கரகம். அந்த அம்மாவை நம்ம எல்லைக்கு கொண்டு வரதுக்காக இங்கேருந்து அந்த அம்மாவை அழகு சிங்காரித்து ஆனந்தமாக போய் இது பண்ணி அங்கேருந்து கொண்டு வரணும். கரகத்தில் நீரில் அவளுக்கு எல்லா வகை பழங்களை வச்சு அவளை கரக சிங்காரித்து அதில் முக்கியமான பொருள்லாம் போட்டு அவளை சிங்காரித்து ஒரு நூல் மாரி அவளோட நீரில் அவளை போடுவாங்க. கங்கை அம்மா வர்ணித்து பாடுவாங்க பம்பைக்காரங்க. அப்போ பாடும்போது அந்த அம்மா அந்த நூலில் பார்த்திங்கன்னா ஒரு சர்பமாக தான் அந்த கங்கையில் உட்காருவா. உட்காந்து அந்த தீர்த்து கொண்டு வரோம் பாருங்கள், அது அந்த அம்மா தான் எடுத்துகிட்டு இங்கே கொடுக்கும்போது அந்த தீர்த்தத்தை குடிக்கிறவங்க எப்படியாப்பட்ட நோயோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டில் தெளித்து எடுத்துன்னு போய் வாங்கிட்டு போய் தெளித்தாங்கன்னா அதுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. அதால் இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கங்கை அம்மான்றவ ஒரு சக்தி வாய்ந்தவ.